Hello friends, welcome to Thanivaruvan YouTube channel. நம்ம வீட்டில் வந்து இந்த ஃபில்டர் வந்து தண்ணி மேலே ஆர்வோ போடும்போது தண்ணி வெளியேற்றும் இல்லையா, அது வந்து நாங்கள் மாற்ற போகிறோம். இது ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஃபில்டர் மட்டும் மாற்றினா போதும். ஆனால் இப்போ இது வந்து தெரிய மாட்டேன்து. உள்ளே நம்மளுக்கு எப்போ அழுக்கு வருது, எப்போ ஃபில்ட்ரு மாற்றணுன்றது தெரிய மாட்டேன்து. ஸோ அதனால் வந்து இந்த ஃபில்ட்ரு இதையே மாற்ற போகிறோம், நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஏன்னா உங்களுக்கு வந்து அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் எப்போ மாற்றுறது மாதிரி இருக்கும். தண்ணி அழுக்கானா எவ்வளோ சீக்கிரம் மாற்றுறது மாதிரி இருக்குன்றது வந்து தெரியும். இல்லாட்டி வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து வேலை வைக்கும். ஏற்கனவே ஒரு தடவை இந்த ஆர்ஓ வந்து ஒரு வேலை வச்சிச்சு. எப்படின்னா உள்ளக்க நம்ம ஆர்ஓ வாட்டர் குடிக்கிறது வந்து கம்மியாகவும் அவுட்புட்டில் வந்து தண்ணி நிறையா வந்துச்சு. அது எதனாலனா இந்த ஃபில்டர் வந்து அழுக்கானது வந்து தெரியாமல் இருந்திருக்கு. அதனால் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஆகவும் நாங்கள் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபில்ட்ரு வந்து புது ஃபில்ட்ரு மாட்டுறதுனால அதோடைய மூடி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நம்ம போட போகிற புது ஃபில்டர் வந்து இது தான். ஆமாம், மாற்ற போகிறது. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் கழட்டியாச்சு. இப்போ பழைய ஃபில்டர் எப்படி இருக்காருன்னு பார்ப்போமா. இப்படி தான் ஆகிட்டார் பழைய ஃபில்டர் வந்து. அப்படியே கையில் பிசு பிசுன்னு இருக்குது. பழைய ஃபில்டர் தொடையில் இப்படி தான் ஆகிட்டார் பாருங்கள். இவர் நம்ம பார்க்காம விட்டோம்னா இன்னும் இதுவாகி உள்ளக்கே வந்து கிடப்பார். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஏதாவது நமக்கு தண்ணி ஒழுங்காக வராததுக்கப்புறம் தான் தெரியும். ஓடிக்கும்போது ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபில்ட்ரு மாட்ட போகிறோம். இதுக்கு இந்த டிரான்ஸ்பரண்ட் ஃபில்ட்ரு இது பண்ணுற இதை தான் மாட்டணும். இதை இப்போ நம்ம செக் பண்ணி மாட்டிகிட்டு இன்சைடு ஹோஸ் விடுறதுக்கும் அவுட் சைடு ஹோஸ் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கும் இப்படியே சுற்றி மாட்டியாச்சு இன் அவுட் சைடு. இப்போ நம்ம அந்த ஹோஸையும் வந்து மாட்டணும். ஃபில்ட்ரு வந்து நம்ம மாட்டுறோம். கரெக்டாக வந்து மாட்ட போகிறோம். நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது பாருங்கள். ஒயிட் கலர் ஃபில்டருன்றது இது வந்து இனி கலர் சேஞ்ச் ஆகும். இது பாருங்கள், ஃபில்ட்ரு உள்ளக்க ஒயிட் கலரு. இது நம்ம சேஞ்ச் ஆக தான் வந்து நம்ம தண்ணி வந்து மாற்றிக்கிட்டு இருக்கணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு உள்ளக்க தண்ணி தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வால்வை வந்து அங்கே திறந்து விட்டாச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் வந்து வெளியில் வரும். இப்படி தாங்க வருது ஃபில்ட்ராகி. ஓகே, உங்களுக்கு இப்போ இந்த இது ஃபில்ட்ரு வந்து ஃபுல்லாகிருச்சு. தண்ணி வந்து அவுட் சைடு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ அதை வந்து நம்ம மாட்ட போகிறோம். மாட்டிட்டு நம்ம வந்து இப்போ ஆர்ஓ ஆன் பண்ண போகிறோம். அது எப்பவும் போல் அது வேலையை பார்க்கணும். இதுக்கு நம்மளுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ஒயர்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி நம்மள்கிட்ட வந்து அந்த அந்த தண்ணி போகிறதுக்கான பைப்லாம் இருந்ததுனால நம்ம பண்ணலை. இப்போ நம்ம ஆர்ஓ போட்டுக்கிறலாம். இப்போ ஆர்ஓ போட்டதும் உங்களுக்கு வந்து வெளியில் வர்றது வந்து வரத்தான் செய்யும் தண்ணி. இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்கன்னா, ரீயூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கிறலாம். ஏன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து இது ரீயூஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பாத்திரம் விளக்குறதுக்கு இல்லை செடிக்கு தண்ணி ஊற்ற வச்சுக்கிறலாம். இந்த தண்ணியெல்லாம் நீங்கள் வாங்கும்போது இங்கே மாட்டுறதுக்கான ஸ்க்ரூஸ் வந்து நீங்கள் கடையில் போய் வாங்கிக்கோங்க. இல்லாட்டி ஃபிக்ஸடாக நீங்கள் இப்படியே மாட்டிடுவீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு மாட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கடையில் போய் வாங்கிக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் இப்போ எனக்கு வந்து ப்ராப்ளமாக இருந்தது ஸ்க்ரூ கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் அங்கே ஒழுங்காக க்ளோஸ் பண்ணல, அதனால் அந்த சைடு வந்து தண்ணி வருது. இப்போ க்ளோஸ் பண்ணணும். இந்த இது வந்து நம்ம வாங்கினதோடய கொடுத்துருவாங்க. இதை வச்சு நல்லா டைட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிட்டு வந்து தண்ணி உங்களுக்கு மேலே உள்ளக்க வந்து விழுகும்.
தண்ணி விழுகிறது உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விழுகுது. ஏன்னா நாங்கள் வந்து ஃபுல்லாக எடுத்துட்டோம். நாங்கள் இந்த வேலை பார்க்குறதுனால ஆர்ஓ ஃபுல்லாக காலி பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் கிட்டேக்கு வந்து ஓரளவு காமிக்கிறேன் பாருங்கள். இனி வந்து இது ஃபுல்லாகணும். இது ஏன்னா அடிக்கடி ஃபில்ட்ரு மாற்றுறவங்க இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது.